ஆதிசங்கரர். இந்த பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருதென்ன? ஒரு மாபெரும் தர்க்க அறிஞர். இந்தியாவோட சிந்தனை போக்கே மாத்தி அமைச்ச ஒரு தத்துவஞானி. ஆனா நான் ஒன்ன சொன்னா நம்புவீங்களா? அவரோட மிகப்பெரிய ரகசியத்தை அவர் தத்துவத்துல இல்ல, அவரோட கவிதைகள்ல தான் மறைச்சு வச்சிருக்கார். இந்த முகத்தை நல்லா பாருங்க. இது சும்மா ஒரு முகம் இல்ல. 100 கோடி மக்களோட சிந்தனையை ரீபூட் பண்ண ஒரு மனம். அவ்வளோ குளிர்ச்சியான, துல்லியமான, எதுக்கும் பயப்படாத ஒரு தர்க்கத்தோட உருவம். இப்போ யோசிங்க, தர்க்கத்தோட இந்த உச்சத்துக்குள்ள இன்னொரு பக்கமும் இருந்திருக்குன்னு சொன்னா, ஒரு பக்கம் தூய தத்துவம், இன்னொரு பக்கம் உணர்ச்சி பொங்கும் பக்தி பாடல்கள். இதுதான் நாம இன்னைக்கு உடைக்க போற ஒரு ஆச்சரியமான முரண்பாடு. இங்க 3 கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் சங்கரரை பத்தி மட்டும் இல்ல. இது உங்கள பத்தி, உங்க மனசோட செயல்பாட்டை பத்தி, உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த குரங்க அடக்க போற ரகசியமும் இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. வாங்க இந்த மர்மங்களை ஒன்னொன்னா அவிழ்க்கலாம். முதல் பகுதி, இருபக்க ஆசான். இங்கதான் அந்த முரண்பாட்டோட இதயத்துக்குள்ள நம்ம போக போறோம். தத்துவஞானி சங்கரருக்கும் பக்தி கவிஞர் சங்கரருக்கும் நடுவுல நடந்த உள்மன போராட்டம் உண்மையிலே என்ன? இத முதல்ல ஒத்துக்குங்க. உங்க மனசு ஒரு போர்க்களம் மாதிரி தானே? ஒரு நிமிஷம் வேலையில இருக்கு, அடுத்த செகண்ட் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, அதுக்கு அடுத்த நிமிஷம் நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படுது. உங்க மனசு ஒருபோதும் அமைதியாவே இருக்கிறது இல்ல. இது ஏதோ இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தோட பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாபெரும் ஆசான் நாம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற அதே மனப்போராட்டங்களை பத்தி அவ்வளவு ஆழமா எழுதி வச்சிருக்கார். இது வெறும் தத்துவம் இல்லைங்க, இது மனுஷ மனசோட மாறாத இயல்பு பத்தின ஒரு அதிர்ச்சி ஊட்டுற ஆய்வு. பக்தினா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? பூக்கள், மந்திரங்கள், கோயில் சடங்குகள், அப்படிதானே? ஒருவேளை நாம எல்லாருமே தப்பான இடத்துல தேடிட்டு இருந்தா, சங்கரர் காட்டப் போற பாதை நம்ம நம்பிக்கைகளை தலைகீழா மாத்த போகுது. பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை பத்தி சங்கரரோட வார்த்தைகள் எவ்வளவு கடுமையா இருக்குன்னு பாருங்க. எதுக்கு ஒரு தத்துவஞானி பக்தர்கள் மேல இவ்வளவு கோவப்படணும்? ஏன்னா அவர் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். உண்மையான வழிபாடு வெளியல்ல, அது உள்ள இருக்கு. சரி, 2வது பகுதிக்குள்ள போலாம். குரங்கு மனதை புரிந்து கொள்ளுதல். அந்த உண்மையான உள்நிலை வழிபாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசோட உண்மையான எதிரி யாருன்னு நாம அடையாளம் காணணும். சங்கரர் அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பேர் வச்சிருக்காரு, குரங்கு மனம். சங்கரரோட கவிதைகளை வெறும் மத பாடலா பார்க்காதீங்க. இத 1600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சைக்காலஜி மேனுவலா பாருங்க. உங்க மனசோட குழப்பமான நிலைய கண்டறியறதுக்கான ஒரு கருவி இது. இந்த வரிகளை நல்லா கவனிங்க. அது எப்போதும் மாயை என்ற காட்டில் சுற்றுகிறது. அது ஆசையின் கிளைகளில் வேகமாக அலைகிறது. இது ஏதோ கவிதை மாதிரி தெரியுதா? இல்ல, இது உங்க மனசோட ஒரு லைவ் வர்ணனை. அதிர்ச்சியா இருக்குல்ல? 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்கரர் உங்க இன்ஸ்டாகிராம் ஃபீட பத்தி தான் எழுதி வச்சிருக்கார். அந்த முடிவே இல்லாத ஸ்க்ரோலிங், அதுதான் அவர் சொன்ன ஆசை கிளைகள்ல தாவும் குரங்கு. 3வது பகுதி, உன்னதமான காணிக்கை. இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த அடங்காத குரங்கு மனம். சரி, அதை அடக்கிறதுக்கு சங்கரர் சொல்ற ஆச்சரியமான, ரொம்ப எளிமையான தீர்வு என்ன? வாங்க பார்க்கலாம். உண்மையான காணிக்க ஒரு பூவோ பழமோ இல்ல, அது உங்க கவனம், உங்க மனசு. 1000 இடத்துல சிதறி ஓடுற உங்க கவனத்தை ஒன்னா திரட்டி அதை ஒரே ஒரு புள்ளியில வைக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய வழிபாடு. இதுதான் அந்த குரங்க அடக்கிறதுக்கான ஒரே வழி. இப்போ அடுத்த உருவகத்துக்கு போலாம். சங்கரர் குரங்கு மனசுக்கு எதிரா ராஜஹம்சத்தை வைக்கிறார். அதாவது குழப்பமா அலைபாயிற குரங்கு மாதிரி இல்லாம தியானம்ங்கிற ஏரியால அமைதியா நீந்துற ராஜஹம்சம் மாதிரி உங்க மனசு மாறணும். இந்த பயணம்தான் ரொம்ப முக்கியம். உங்க மனசு இதுல எதுமா இருக்கணும்? பகுதி 4, பக்தியின் தர்க்கம். இப்போதான் நம்ம இந்த தேடலோட உச்சகட்டத்துக்கு வரோம். ஒரு பக்கம் தர்க்க ரீதியான தத்துவஞானி, இன்னொரு பக்கம் உணர்ச்சி மிட்ட கவிஞர். இந்த 2 சங்கரரையும் நாம இப்போ இணைக்க போறோம். அந்த முரண்பாட்டோட ரகசியம் இப்போ உடைய போகுது. இத பாருங்க, அத்வைத வேதாந்தம்ங்கிறது இலக்க காட்டுற ஒரு மேப்பு. ஆனா பக்திங்கிறது அந்த இலக்க அடையறதுக்கு உதவுற ஒரு வண்டி. தர்க்கம் எங்க போகணும்னு சொல்லுது, உணர்ச்சி எப்படி அங்க போறதுன்னு காட்டுது. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையாகாது. அப்போ உண்மையான பக்திங்கிறது குருட்டு நம்பிக்கை கிடையாது. அது மனசோட ஒரு மிக உயர்ந்த ஒழுக்கம். உங்க மனக்குரங்க அடக்கி சிதறி போற உங்க ஆற்றல ஒரே திசையில செலுத்துற ஒரு உளவியல் பயிற்சி. இதுதான் அறிதலுக்கும் உணர்தலுக்கும் நடுவுல இருக்கிற பாலம்.
சங்கரர் முக்தி அதாவது விடுதலைங்கிற பெரிய விஷயத்த இந்த 4 எளிமையான படிகளா பிரிக்கிறாரு. முதல்ல சாரூபியம், வழிபாட்டின் மூலமா இறைவனோட ஒற்றுமையை உணர்றது. 2வது சாமீப்பியம், புகழ்ந்து பேசி பக்கத்துல இருக்கிற மாதிரி உணர்றது. 3வது சாலோக்கியம், உரையாடல் மூலமா ஒரே உலகத்துல வசிக்கிறது. கடைசியா சாயுஜ்யம், ஆழ்ந்த தியானத்துல முழுமையா ஒன்றிப் போறது. இது ஒரு தெளிவான படிப்படியான பாதை. 5வது மற்றும் கடைசி பகுதி, விட்டுச் சென்ற வரைபடம். சங்கரரோட இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதால நம்ம பார்வை, நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இங்கதான் எல்லாமே ஒன்னு சேருது. இந்த வழிபாடுகள், இந்த பக்தி பாடல்கள் எல்லாமே ஏதோ ஒரு வெளியே இருக்கிற கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கு இல்ல. அதெல்லாம் உங்க சொந்த மனசோட கட்டமைப்ப, உங்க நனவை மறுசீரமைக்க உதவுற உளவியல் கருவிகள். இது ஒரு உள்நிலை புரட்சி. மறுபடியும் சங்கரரோட வார்த்தைகள் நேரடியா தாக்குது. தற்காலிகமான உருவங்களை வழிபடுறத விட்டுட்டு அந்த எல்லையில்லாத காலமற்ற தத்துவத்தின் மேல கவனம் செலுத்துங்கன்னு அவர் சொல்றார். உண்மையான அமைதி அங்கதான் இருக்கு. கடைசியா சங்கரர் ஒரு தொலைதூர தத்துவஞானி மட்டும் இல்ல, அவர் ஒரு இரக்கமுள்ள வழிகாட்டி. அவர் வாழ்க்கைங்கிற பெரிய கடலை தாண்டிட்டார். ஆனா அதோட நிறுத்திக்கல. நீங்களும் நானும் அதை கடந்து போக உதவுறதுக்காக ஒரு வரைபடத்தை விட்டுட்டு போயிருக்காரு. அந்த வரைபடம் அவரோட கவிதைகள்ல மறைஞ்சிருக்கு. உங்க மனக்குரங்க அடக்கி உள்ளுக்குள்ள இருக்கிற ராஜஹம்சத்தை கண்டுபிடிக்க உதவுற ஒரு ரகசிய குறிப்பு. அவர் கடலை கடந்தார், உங்களுக்காக வரைபடத்தை விட்டு சென்றார். இப்போ கேள்வி என்னன்னா, அந்த வரைபடத்தை நீங்க பயன்படுத்துவீங்களா?